போட்டு காட்டணுமாமா? தெரியலையா? போட வரலையா? ஃபஸ்ட்டு எவ்வளோ என்டையர் இயருக்கான ப்ராஃபிட்? 1,20,000. அவன் எத்தனை மாதம் உயிரோடு இருந்திருக்கான்? எவ்வளோ? 9 months. அப்போ இன்ட்டு 9/12 போட்டால் இதுதான் வந்து அவன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட் எவ்வளோ? 90,000. அதில் அவனுடைய ஷேர் எவ்வளோ? 3/10. அப்போ எவ்வளோ? 27,000 ஏவோடைய கேபிட்டலை கொண்டு போகணும். பிசியோடைய கேபிட்டலை கொண்டு எவ்வளோ போகும்? அப்படியே மைனஸ் பண்ணி போட முடியாது. 90,000ல் 43, 45,000, 18,000. இப்போ போஸ்ட்டு செத்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது? 30,000. அந்த 30,000 5/8 ரேஷியோவில் பிரிக்கணும். நியூ ரேஷியோ தானே அவங்க ரெண்டு பேரும் 5/3 ரேஷியோ 5/5:2 5/7 ரேஷியோவில் பிரி 30,000. 21,428. அவனுக்கு பேலன்ஸ் இருக்க 8,572. இது ரெண்டு ஆட் பண்ணி பிஎன்சி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடணும். புரியுதா? கிளியரா? இதுவே கொஷினில் உனக்கு சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 monthsக்கு 6 lakh சேல்ஸு, நெக்ஸ்ட்டு 3 monthக்கு 3 lakh சேல்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சாவறதுக்கு முன்னாடி 6 lakh சேல்ஸு, செத்ததுக்கப்புறம் 3 lakh சேல்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த 1,20,000 ஃபஸ்ட்டு 6:3 பிரிக்கணும். அப்போ எவ்வளோ வருது சாகிறதுக்கு முன்னாடி? 80, 40. இப்போ இந்த 80யை 3/10 கொடுக்கணும். மற்றதெல்லாம் அதே ப்ரொசீஜர் தான். சேல்ஸ் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா. கிளியரா? என்னவா? ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் அவன் காசை நான் செட்டில் பண்ணாமல் இருக்கேன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணிருக்கணும்? நீ காசை செட்டில் பண்ணிருக்கணும். இன்னைக்கு செத்த அன்னைக்கு ப்ராஃபிட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து காசு யாரும் கொடுத்துருக்கணும்? லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருக்கணும். ஆனால் நீ வந்து ப்ராஃபிட் நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல, இயரில் தான் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம், அதனால் நான் இயரில் காசு கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேபிட்டல் ஃபுல்லாக இருக்கா பிஸ்னஸில்? அப்போ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் எங்கள் அப்பாவுடைய காசை நீ இத்தனை நாளாக வச்சுட்டு இருந்த, அப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்து கேட்பானா மாட்டானா? அது கொஸ்டினில் கொடுத்துருக்கா அப்படி கொடு. கொஸ்டினில் வந்து என்டைட்டில் டு ஆர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படி கொடு. 2 ஆப்ஷன் வந்து ட்ரீட் பண்ணலாம். ஒன்று சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்க்கு பங்கு தரலாம். ஓகேவா? அப்பா காசு நாங்கள் இத்தனை நாள் வச்சுருக்கோம், இந்தா அந்த ப்ராஃபிட்டே நீ பங்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று நீ லோனை ட்ரீட் பண்ணிடுறீங்கன்னா லோனுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்? பே பண்ணப்பா அப்பா காசு வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டேன், அதை லோனை வச்சுக்கிறேன், இயரில் ஒரு செட்டில் பண்ணுறேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருப்பேன். கரெக்டாக? எது ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கோ அந்த வேலை என்ன பண்ணிக்கோ, ட்ரீட் பண்ணிக்கோ. கிளியரா? நார்மலாக சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட் அவனுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ப்ரொவைடட் அன்னைக்கு டேட்டே நீ வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா. பட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ரரி நீ கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினில் சொல்கிறாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்டை கொடுக்கலாம். ஓகே? ஸோ சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்டே கொடுக்கலாம். ஆர் என்னவா ட்ரீட் பண்ணலாம்? லோனாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி கேட்குறாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக் 10ல். புரியுதா? சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்னா அப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ரீ ப்ராஃபிட் க்ரோஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சது அந்த போஸ்ட் ப்ராஃபிட்டே பையனா பண்ணணும், ரேஷியோ அப்ளை பண்ணி கொடுக்கணும். சரியா? கிளியரா? ரேஷியோ அப்ளை பண்ணி 3 பேருக்கு எவ்வளோ வருது அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும்? ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிடணும் புதுசா. ஏன்னா இப்போ இதில் சேர்த்துட்டான்
இப்போ இவன் கேபிட்டலில் இருக்க காசு மொத்தத்தையும் யார் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அவனுக்கு தான் இப்போ நீ பேமெண்ட் பண்ணணும். சரியா? அதை லோனாக ட்ரீட் பண்ணலாம். லோனாக ட்ரீட் பண்ணினா எக்ஸிக்யூட்டிவ் லோன் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணணும். இல்லைனா வெறும் எக்ஸிக்யூட்டிவ் பேயபிள் அக்கௌண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க அப்பாவுடைய கேபிட்டல் எவ்வளோ காசு இருந்துச்சோ அந்த கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஷிப் டீலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப் டு டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் எவ்வளோ நாள் கேல்குலேட் பண்ணணும்? அப் டு டேட் ஆஃப் டெத் வரைக்கும் தான் கேல்குலேட் பண்ணணும். ஷேர் ஆஃப் குட்வில் அது நம்ம எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதெல்லாம் ஏன் சொல்ல தேவையில்லைன்னா இது எல்லாத்தையும் ஃபைனலாக பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துக்குவோம். நம்ம அட்மிஷன் எப்படி போட்டோமோ ரிட்டைர்மெண்ட் எப்படி போட்டோமோ தனித்தனியாக போடாது. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிட்டு ஃபைனலாக கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் எடுத்துக்குவோம். பாரு பண்ணியிருக்கோமா? இது முன்னாடி இதுவும் பண்ணியிருக்கோமா? இதுவும் பண்ணியிருக்கோமா? இதுதான் இப்போ அப் டு டேட் ஆஃப் டெத். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? கரண்ட் இயர்ல ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுவேன். இப்போ நான் அப் டு டேட் ஆஃப் டெத் வரைக்கும் எடுத்துக்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோமா? அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் யார் கொடுக்க வேண்டியது? அவங்க அப்பா டிராயிங்ஸ் எடுத்து போயிருந்தா அதை டெபிட் பண்ணணுமா கேபிட்டல் அக்கௌண்ட்டில்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அதுவும் ரிசீவபிள் டெபிட் பண்ணணுமா? லாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணுமா? இதுவும் டெபிட் பண்ணணுமா? இது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், இது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். இது எல்லாமே என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், இது எல்லாமே என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். சரியா? ஓகேவா? இங்கே வந்து ஷேர் ஆஃப் குட்வில் ஆஃப் த ஃபார்ம் வந்து ரீவேல்யூட் அந்த ஐ மீன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்த ஷேர் குட்வில் தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. புக்ஸில் குட்வில் இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் தான் வரும். புக்ஸில் குட்வில் இருந்துச்சுன்னா என்ன வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டில் தான் வரும். இதுதான் குட்வில், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற குட்வில். புக்ஸில் குட்வில் இருந்துச்சுன்னா எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைடில் தான் வரும். ஓகேவா? இந்த கிளாரிட்டிலாம் வச்சுக்கோ. ஸோ இதெல்லாம் பண்ணிடணும். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அப் டு டேட் ஆஃப் டெத் டைம் பேசிஸ்லையோ இல்லை சேல்ஸ் பேசிஸ்லையோ கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஃபிட்டை P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கணும். ஏன்னா அவன் செத்து போயிருப்பான்ல அந்த டேட்டே நீ கேல்குலேட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுற. இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த ப்ராஃபிட்டை P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இயர் எண்டில் அதை ஃபைனலாக P&L சஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போய் P&L அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ப்ரொவைடட் அவன் சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்லேயும் அவனுக்கு இருக்குன்னா. சப்சிக்வெண்ட் ப்ராஃபிட்டில் இல்லைன்னா அந்த டேட் வரைக்கும் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த சம் தான் டைம் பேசிஸ் டர்ன் ஓவர் பேசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எப்படி ட்ரீட் பண்ணுவேன்? 3 மெத்தட். ஒன்று ப்ரீமியம் மெத்தட்னா என்ன? எக்ஸ்பென்சஸ் மெத்தட். ப்ரீமியம் மெத்தட்னா என்ன? எக்ஸ்பென்சஸ். சரண்டர் வேல்யூ மெத்தட்னா என்ன? அசெட். ரிசர்வ் மெத்தட்னா என்ன? கூடவே சேர்த்து ரிசர்வ் கிரியேட் பண்ணுறது. அங்கே பார்த்தோம்ல, அங்கே என்ன கிரியேட்டு பார்த்தோம், இங்கே என்ன செட்டில். அங்கே கிரியேட்டு, இங்கே என்ன செட்டில். செட்டிலுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் இங்கே வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ்பென்சஸ் தான் ட்ரீட் பண்ணுறேன். வர காசு எல்லாமே இன்கமா இல்லையா? அந்த இன்கம் யாருக்கு கொடுத்துருவேன்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுத்துருவேன். ஓகேவா? வர காசு இன்கம் எல்லாரும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுத்துருவேன் எக்ஸ்பென்சஸ் மெத்தடில். நெக்ஸ்ட் அசெட் மெத்தடில் அசெட்டாக ட்ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ வர காசை ஃபஸ்ட்டு எங்கே எடுத்து போய் நீ வந்து இது பண்ணணும்? அசெட்டில் கிரெடிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் அந்த அசெட் அக்கௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா அது அசெட்டை விற்கிற மாதிரி இருக்கும். அங்கே அந்த அசெட்டை விற்று வந்த காசை ஏபிசிக்கு செட்டில் பண்ணுறேன். ஏபிசியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரி சேம் தான். ஓகேவா? அது இங்கே இன்கமாக போகும், வேறு எதுவும் கிடையாது. இன்கமாக வரும், இங்கே சேல் ஆஃப் அசெட்டாக வரும். சேல் ஆஃப் அசெட் கிரெடிட், அவ்வளோ மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. சரியா? கிளியராப்பா? லாஸ்ட் மெத்தடில் இது ரெண்டும் சேம் தான். ஆனால் ரிசர்வ்ஸ் லைபிலிட்டி சைடில் ஒன்று இருக்கும், அதை கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரிசர்வ்ஸ்னு லைபிலிட்டி சைடில் ஒன்று இருக்கும், அதை மட்டும் என்ன பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ன கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 3 பேருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ரிசர்வ்ஸ் லெவலில் இருக்கும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அசெட்டில் இருக்கிறதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், லைபிலிட்டியில் இருக்கிறதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா ரெண்டுமே நீ எங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வர. புரியுதா? ஓகேவா? இப்போ என்ன வேல்யூ போடுவேன்? செப்பரேட் பாலிசியாக இருந்துச்சுன்னா இது என்னது? ஜாயிண்ட் லைஃப் பாலிசி மொத்தமாக தான் வரும். இப்போ செப்பரேட் பாலிசியாக இருந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு யார் செத்தானோ அவனுடைய
செப்பரேட் லைஃப் பாலிசியை மட்டும் கிரெடிட் பண்ணுவேன். எவ்வளோனா அஷ்யூர்டு வேல்யூ. இப்போ உனக்கு அஷ்யூர்டு வேல்யூனா என்ன, அப்புறம் சரண்டர் வேல்யூனா என்னன்னு தெரியணும். மாதம் மாதம் நம்ம ஒரு ப்ரீமியம் கட்டுவோம்ல, அது வந்து எக்ஸ்பென்சஸ். சரி, இந்த பாலிசி எனக்கு வேணாம் அப்படின்னு நீ அந்த இப்போ ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு கட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 இயர்ஸ்க்கு இயர்லி கட்டுறது வந்து ப்ரீமியம். ஓகேவா? சரண்டர் வேல்யூன்றது சப்போஸ் இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியல, இதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல, நான் பாலிசி வேணாம், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறேன்னா வருஷம் 10,000 கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணானா 5 வருஷம் கழிச்சு 50,000 திருப்பி கொடுக்க மாட்டான், 30,000 40,000 திருப்பி கொடுப்பான். அதுதான் சரண்டர் வேல்யூ. உனக்கு பாலிசி வாங்கும்போது சொல்லியிருப்பான், வேணாம் நீ சரண்டர் பண்றீங்கன்னா அப்போ நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பான். அது பேர் என்னது? சரண்டர் வேல்யூ. அஷ்யூர்டு வேல்யூனா அதுதான் பாலிசிக்கான அமௌண்ட். 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்க, அப்படி செத்து போன எவ்வளோ கொடுப்பாங்க? 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அப்போ சரண்டர் வேல்யூங்கிறது வேற, அஷ்யூர்டு வேல்யூங்கிறது வேற. அஷ்யூர்டு வேல்யூ என்ன கிடைக்கும்? நீ எதுக்காக அந்த கான்ட்ராக்ட் எடுத்தியோ அந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? அஷ்யூர்டு வேல்யூ கிடைக்கும். கான்ட்ராக்டை வேணாம் கேன்சல் பண்ணுறதுனா உனக்கு என்ன கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ தான் கிடைக்கும். புரியுதா? ஓகேவா? அப்ப ஒரு செத்து போறானா அஷ்யூர்டு வேல்யூ கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா ஜர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு செப்பரேட் லைஃப் பாலிசி. இங்கே செப்பரேட் லைஃப் பாலிசி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது என்ன கிடைக்கும்? அஷ்யூர்டு வேல்யூ. பட் ஜாயிண்ட் லைஃப் பாலிசியில் அஷ்யூர்டு வேல்யூ வராது. ஏன்னா 3 பேருமே செத்து போனாலும் நமக்கு அஷ்யூர்டு வேல்யூ கிடைக்கும். ஏன்னா அதுதான் பாலிசி, ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. அது வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். இப்போ 3 பேருமே ஒரு காரில் போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுது, 3 பேருமே செத்து போயிடுறாங்க. அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அஷ்யூர்டு வேல்யூ கிடைக்கும். ஒருத்தர் செத்து போனால் என்ன கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ தான் கிடைக்கும். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி பொறுத்த வரைக்கும். பட் செப்பரேட் லைஃப் பாலிசி பொறுத்த வரைக்கும் யார் செத்து போயிருக்கானோ அவனுக்கு அஷ்யூர்டு வேல்யூ கிடைக்கும். மற்ற 2 பேருக்கு சரண்டர் வேல்யூ கிடைக்கும். மற்ற 2 பேருக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? சரண்டர் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு செப்பரேட் லைஃப் பாலிசி ஆஃப் டிசீஸ்டு பார்ட்னர் போட்டுருணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செப்பரேட் லைஃப் பாலிசி ஆஃப் டிசீஸ்டு அக்கவுண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். ஏன்னா அஷ்யூர்டு வேல்யூ நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நெக்ஸ்ட் செப்பரேட் லைஃப் பாலிசி ஆஃப் ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்து சரண்டர் வேல்யூ போடணும். ஏன்னா இதையும் அந்த பாலிசியும் கொடுத்துருவாங்க, ஃப்ரெஷ்ஷாக வேறு பாலிசி எடுப்பாங்க. ஸோ சரண்டர் பண்ணிட்டு வர மொத்த காசு வந்துடும். இப்போ டெபிட்ல இருக்கிறதுல டோட்டல் காசு வந்தது ரிசீவபிள். டெபிட்ல இருக்கிறதுல டோட்டல் ரிசீவபிள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி யாருக்கு கொடுக்கணும்? எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்கணும். அண்ட் ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். எதில் கொடுக்கணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொடுக்கணும். அவன் செட்டாக அந்த காசு மொத்தத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா 3 பேரும் சேர்த்து தான் இந்த பாலிசி தனித்தனியாக எடுத்திருக்காங்க. ஃபார்ம் தான் எடுத்துருக்கீங்க உங்களுக்காக, இவன் பர்சனலாக எடுக்கல. ஓகே, அதனால தான் பார்ட்னர்ஷிப் புக்ஸில் வருது, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் புக்ஸில் வராது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எடுத்து என்ன பண்ணணும்? டெபிட் கிரெடிட் பண்ணணும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கிரெடிட் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாரு, புரியுதா பாரு. சோனா, காகு, அமித். பாலிசிங்கிறது தான் அஷ்யூர்டு வேல்யூ. அஷ்யூர்டு வேல்யூ, சம் அஷ்யூர்டு, பாலிசி அமௌண்ட் என்ன வேணா சொல்லிருக்கலாம் உனக்கு. ஓகேவா? அமித் செத்து போறான், அப்ப 3 lakhs வரும். பிளஸ் சோனா அண்ட் கபுவோட சரண்டர் வேல்யூ எவ்வளோ? 30,000. ஸோ 3,30,000 into 1/5 என்ன? 66,000. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் இன்பிட்வீன் இயர்ஸ் ஆகலாம்ல. அப்ப இன்பிட்வீன் இயர்ஸ் ஆகும்போது நம்ம ப்ராஃபிட் அசைன் பண்ணிருக்கோமா மாட்டோமா? அசைன் பண்ணிருக்க மாட்டோம். அதனால அந்த டேட் வரைக்கும் சும்மா தோராயமா ஒரு ப்ராஃபிட்டை எஸ்டிமேட் பண்ணி P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அந்த செத்து போன பார்ட்னர் கேபிட்டல் அக்கவுண்ட் பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு, ஏன்னா எவ்வளவு ப்ராஃபிட் எக்ஸாக்ட்டா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ 3.5 months செத்து போறாங்க, எவ்வளவு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால தோராயமா ஒரு அமௌண்ட் போன வருஷம் டேட்டாவே எதையும் பேஸ் பண்ணி தோராயமா ஒரு அமௌண்ட்டை நார்மலா என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? P&L டு கேபிட்டல் போடுவோம். பட் அந்த டேட்ல P&L ப்ரிப்பேர் பண்ணுவியா? செத்துட்டாங்கிறதுக்காக பண்ண மாட்டோம். அதனால P&L சஸ்பென்ஸ் டு கேபிட்டல் அக்கவுண்ட் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும்? பே பண்ணணும். சப்போஸ் வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு, 31st March அப்போ என்ன எக்ஸஸ் கொடுக்க வேண்டியிருக்கு,
3.5 months இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் இருக்கு டிட்டர்மைன் பண்ணினா அப்போ பே பண்ணிக்கலாம். ஆர் ரிசீவபிளாக இருக்குன்னா நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க, பே பண்ணிடுவாங்க. எஸ்டிமேட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. ஆர் எக்ஸிக்யூட்டிவாக பார்ட்னர் ஆகிறதுனாலும் ஆக்கிக்கலாம். அப்போ எக்ஸிக்யூட்டிவாக பார்ட்னர் ஆகுனா அப்போ இப்போ பேலன்ஸ் ப்ராஃபிட் எல்லாமே இவன் வந்து ஷேர் கேட்க போகிறாங்க. புரியுதானா சொல்றேன்? அது அட்மிஷன் சம் மாதிரி நார்மலாக ஆகிடும். ஓகேவா, கிளியரா? ஸோ P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடணும். அப்புறம் இயர் எண்ட்ல அந்த P&L சஸ்பென்ஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். P&L சஸ்பென்ஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த பார்ட்னருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன். அப்போ பேலன்ஸ் இருக்க பார்ட்னர் ப்ராஃபிட் தான் புது பார்ட்னர்ஸ் எடுத்துப்பாங்க இந்த ப்ராஃபிட் போக. கிளியரா? ஓகேவா? ஸோ illustration 1 ட்ரை பண்ணு. இங்கே வந்து நீ ரெக்டிஃபிகேஷன்லாம் எல்லாமே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம ரெக்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டோம்ல, ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சரியா? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் எல்லாமே கேட்கலாம். ஸோ அவ்வளோதான், உனக்கு சம்ஸ் தான் இருக்குது. டெத்து அட்மிஷன் சேர்ந்து வச்சு சம்ஸ் வரும். முடிஞ்சிச்சு கான்செப்ட் எல்லாமே டெத்தில். புரியுது என்ன சொல்கிறேன்னு? illustration 1 ட்ரை பண்ண, புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீ வந்து எதையுமே கண்டுபிடிக்காத. நம்ம நார்மலாக வருவோம்ல, ரீவேல்யூவேஷன் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒன்று தான் போட்டுக்கிட்டு வா. அப்புறமா ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர் கண்டுபிடி. சரியா? இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் இயர் கண்டுபிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோ. அந்த டேட்டில் என்னைக்கு சேர்த்துருக்கான் அப்படின்னு பாரு. டிசம்பரில் சேர்த்துருக்கான். சரியா? இங்கே குட்வில்லையுமே நீ தான் கால்குலேட் பண்ணணும். இப்படி தான் எக்ஸாமில் கொஸ்டின் இருக்கும். குட்வில்லையுமே என்ன பண்ணணும்? நீ தான் கால்குலேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் 3 years டேட்டா. ஸோ நான் சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எதை வேணால் லிங்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக் ஃப்ரம் த பேசிக் அந்த கேரண்டீடு ப்ராஃபிட்லேருந்து இது வரைக்கும் டெத் வரைக்கும் எதை வேணால் எது கூட வேணால் லிங்க் பண்ணலாம். ஓகேவா? குட்வில்லை நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எது வேணால் லிங்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட். இதுக்கப்புறமா பார்க்க போகிறது வேறு பார்ட். இது வரைக்கும் நீ பார்த்தது என்னன்னா டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இது வரைக்கும் நீ பார்த்தது என்ன? டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாற்றினாலும் அந்த டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் சொல்லுவோம். அட்மிஷன் பண்ணாலும் டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டிஸ்சல்யூஷன் என்னது? ஏற்கனவே இருக்கவங்க மாறுறாங்க. இப்போ அதுக்கு வந்து டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், டெத் அக்கௌண்ட் டிஸ்சல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா டிஸ்சல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? டிஸ்சல்யூஷன் ஆஃப் ஃபர்ம். என்டையர் பிசினஸ்மே இழுத்து மூடுறாங்க. அப்ப எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக். சரியா? ஓகேவா? ஸோ இது ஒரு லெவல், அது ஒரு லெவல். இதுல இருந்து ஒரு கொஸ்டின், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வரும். சரியா? டோட்டலா 20 மார்க்ஸ். இந்த செட்ல இருந்து ஒரு கொஸ்டின், அந்த செட்ல இருந்து ஒரு கொஸ்டின். அது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரியா? அப்படியே லிஃப்ட் போட்டு மொத்தத்தையும் மூட போகிறோம். ஓகேவா? அதனால அது ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் நீ என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி டவுட் கேட்கலையோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஸோ ப்ராஃபிட் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் டெத்தை பொறுத்த வரைக்கும். அந்த ப்ராஃபிட்டை மட்டும் அந்த டைம் ரேஷியோவோ இல்லை டர்ன் ரேஷியோவோ கரெக்டாக கண்டுபிடிச்சின்னா ஒன்று என்ன பண்ண போகிற? எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் டேரக்டாக கேபிட்டல் அக்கௌண்ட் டு பேங்க் போடக்கூடாது. கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து காசு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் பேமெண்ட் பண்ணணும். ஆர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லோனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆர் ரிட்டையர்மெண்ட் மாதிரி பாதி லோன் பாதி ரீபேமெண்ட். ஆர் அவன் வந்து புதுசாக இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் கொடுத்து பிஸ்னஸ்குள்ளே வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாதி காசை மட்டும் எடுத்து பிஸ்னஸ்குள்ளே மாதிரி வரும். எப்படி வேணாலும் கொஸ்டின் மாறும். ஓகேவா? கான்செப்சுவலாக இப்படி பண்ணணும். அந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஜெனரல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். பேசிக்காக ஓவராலாக இது பண்ண வேண்டிய விஷயம். இதை தவிர்த்து கொஸ்டின்ல என்ன ஈச் அண்ட் எவ்ரி லைன்ல கொடுத்துருக்காங்களோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணணும். காசு பத்தல அப்படின்னா லோன் அக்ரீட் பண்ணிப்பேன். கரெக்டா இல்லையா? கேஷ் பேலன்ஸ் இல்லை எப்படி கொடுக்க முடியும்? இல்லைன்னா பார்ட்டி சேர்த்துட்டு வந்து கொடுக்கலாம். அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் நம்ம கொஸ்டின் தான் பார்க்கணும். சரியா? ஸோ டெத்து சம் சால்வ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டெத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நம்ம இன்சால்வன்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்சால்வன்சிக்கு 2 பெரிய டாபிக் இருக்குது. ஸோ ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு 2 நாள் பேர் தேவைப்படலாம். இப்போ நீங்கள் பார்த்து எப்படி முடிக்கிற அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா? நாளைக்கு நான் சேவா. ஸோ நாளைக்கு Thursday முடிச்சிடலாம். இன்சால்வன்சி Thursday முடிஞ்சிடும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சரியா? ஓகேவா? அக்கௌண்ட்ஸும் உனக்கு என்னது கிட்டத்தட்ட முடிஞ்சா பண்ணிக்கலாம். நம்ம பிசினஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா? போடுங்க. என்ன டவுட் இருக்கா? சரியா?